ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்றைக்கி என்ன ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அதோடைய மூலிகை. இந்த மூலிகை பெயர் மருள் ஊமத்தை. மருள் ஊமத்தை எல்லா இடத்துலையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. எல்லா ஏரியா சைடுலையும் இருக்கும். இது கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும். இது இருக்கிற இடம் நிறையா ஏரி, பள்ளம், குளம், ஆறு, வயல்காடு இந்த மாதிரி இடத்துல அதிகமாக இது காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை ஒரு வரப்பிரதேசம் கூட நம்ம சொல்லலாம். இந்த மூலிகை அனைத்துமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு மூலிகைன்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மூலிகை முறையில் எடுத்து பயன்படுத்துங்க. கருமுறையில் எடுத்து பயன்படுத்தாதீங்க. அது நமக்கு பாவத்தையும் கருமத்தையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூலிகை முறையில் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த மருள் ஊமத்தை எதுக்கெல்லாம் பயனாகுது, இதனுடைய குண அதிசயங்கள் என்ன, இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யுன்றது பார்க்கலாம் வாங்க. இதனுடைய குண அதிசயங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அமைப்பு பாருங்கள், இலைத்தண்டுகள் பாருங்கள், இந்த முள்ளுங்கெல்லாம் பாருங்கள். இந்த முள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. இந்த முள்ளெல்லாம் வந்துச்சுன்னா ஆடி மாதிரி ஒட்டிக்குங்க பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எங்கே போட்டாலையும் அப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த முள் எடுத்து இந்த தலையிலெல்லாம் போட்டு விளையாடுவோங்க. நாங்கள் அப்போ அறியாத வயசில் விளையாட்டு கொடுவோம். இதோட மகிமையெல்லாம் தெரியாது. இந்த ஆன்மீகத்துள்ள வரதான் இதோடைய அருமையெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் யூஸ் ஆகுதா, இதுக்கெல்லாம் பயனாகுதா, இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்றது அப்போ தான் நாங்கள் உணர முடிஞ்சது. இந்த மூலிகை பற்றி மூலிகை மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் எல்லாமே நம்ம பக்கத்திலே அருகிலே இருக்கிற மூலிகை எல்லாமே அனைத்துமே நம்ம அருகிலே இருக்குது. ஆனால் எது எடுத்து பயன்படுத்தணுன்றது தெரியுதில்ல. சரியான குருமார்கள் நமக்கு கிடைக்காததுனால சில விஷயம் சொல்லித்தராங்க, சில விஷயம் மறைக்கப்படுது. அதனால் நமக்கு முழுசாக நம்ம யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லி கொடுக்குறதுன்றதுல இது இப்படி நினச்சிக்கலாம். அஷ்டகர்மம் 8மே கற்றுக்கினா மட்டும்தான் அவங்க தான் முழு மாந்திரவாதி. அதாவது அஷ்டகர்மம் 8மே தெரிஞ்சிருக்கணும். அது முழுசும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு மாந்திரிவாதின்றது சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னங்கிறேன்னா, அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த அஷ்டகர்மம் 8மே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. அப்போ தான் முழு மாந்திரவாதியாக ஆகுவீங்க. அது இல்லாமல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெரியாமல் நம்ம மாந்திரவாதி நான் தான் பெரிய ஆள் அப்படின்றது சொல்லக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில மாந்திரவாதி இருக்காங்க, அவங்க அஷ்டகர்மம் 8மே படித்து தெரிஞ்சு அனுபவத்தில் அனுபவித்து அவங்க செயல்படுவாங்க. அந்த மாதிரி இப்போ முதல்லேருந்து ஸ்டார்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் முதல்ல மூலிகை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மூலிகை என்னென்ன மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றது முதல்ல மூலிகை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கு பின்னாடி அதுக்கு நல்ல குருமார்கள் கிடைச்சா போய் நல்ல குருமார்கள்கிட்ட அஷ்டகர்மம் 8மே அவங்க சொல்லி தராங்க அப்படின்னாக்கெல்லாம் போய் கிளாஸ் அட்டன் பண்ணி நல்ல முறையில் நல்லா கற்றுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அஷ்டகர்மம் 8 சொல்லி தர முடியாதுங்க. அஷ்டகர்மம் 8 தெரிஞ்சவன் தான் அந்த உலகத்தில் எல்லாமே சாதிக்க முடியும். அதனால் வசியம், மோகனம், ஆகர்ஷம், வித்வாசனம், பேதனா அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வகையான அஷ்டகர்மங்கள் இருக்குது. அந்த அஷ்டகர்மங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக நான் பேசிக்லேருந்து போனால் ஓகே, பேசிக்லேருந்து சொல்லிக்கிறோம். பேசிக்லேருந்து வசியம், மோகனம், ஆகர்ஷம், வித்வாசனம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் பாதி ரெண்டாவது ஓகே, எது வேணாலும் எந்த மாதிரி வதிக்கிட்டாலும் போங்க. அஷ்டகர்மம் 8மே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கெல்லாம் கண்டிப்பாக போய் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் பயிற்சியில் இந்த ஆர்வமாக்கிறவங்களெலாம் சாதிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் அஷ்டகர்மம் 8மே தெரிஞ்சுக்காங்க. அஷ்டகர்மம் 8மே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 40-50 வகையான மூலிகை, முக்கியமான மூலிகை ஒரு 40-50 வகையான மூலிகை தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. இந்த 8 அஷ்டகர்மம் 8 மூலிகையுமே 2-3 மூலிகை தெரிஞ்சாலே போதும். வசியத்துக்கு 2 மூலிகை, இல்லை மோகனத்துக்கு ஒரு 3-4-5 மூலிகை, வித்வேஷனுக்கு ஒரு 5-6 மூலிகை, இந்த மாதிரி 8 அஷ்டகர்மம் 8 இருக்குது பார்த்தீங்களா. அந்த அஷ்டகர்மம் 8த்துக்குமே ஒவ்வொரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஷ்டகர்மத்துலேயும் ஒரு மந்திரம் இருக்குது. அஷ்டகர்மம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அஷ்டகர்மத்தில் 8 இருக்குது. அதனால் அஷ்டகர்மம் 8 மந்திரமும் உங்களுக்கு தெரியணும். 8மே தெரியணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உக்கிரமான தெய்வம், வாராகி, காளி, பைரவர், முனேஸ்வரர், பைரவர் இந்த மாதிரி கடவுள் இருக்காங்களா அவங்களே ஒரு உபாசனம் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் வசியத்துக்கு கணபதி எடுத்துக்குவாங்க. மற்றதுக்கு இந்த காளி, வாராகி, பைரவர், முனீஸ்வரர், கருப்சாமி இந்த மாதிரி தெய்வத்தை ஒரு உபாசனை எடுத்துக்குவாங்க. உபாசனை எடுத்துக்கிட்டு சொல்ல வரேன்னா முதல்ல ஃபோன் பண்ணாக்கல கேளுங்க. அஷ்டகர்மம் 8மே எங்களுக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு முதல்ல கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாகுங்க.
தெளிவாகி அப்புறமா போங்க. நீங்கள் தெளிவாகும் போது நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது அப்புறம் முதல்ல ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். அஷ்டகர்மம் 8மே சொல்லி தருவீங்களா, எங்களுக்கு சரியான தீட்சை கொடுப்பீங்களா அப்படின்னு முறையாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வரலாம். இந்த மருள் ஊமத்தை வந்து எதுக்கு பயனாகுதுனாக்குல அந்த வசியத்துக்கு, அதாவது தெய்வமே எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கிட்ட தெய்வமே வரமாட்டேங்குது, எனக்கு கெட்ட கெட்ட சொப்பனம் வருது அப்படின்ற ஆளுங்களெல்லாம் இந்த மூலிகை வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருவார சுக்கிரவாரையில் வந்து போய் சரியான முறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைகளை எடுங்க. எந்த ஒரு மூலிகை எடுத்தாலுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எடுங்க. முறையாக காப்பு கட்டணும். முறையாக காப்பு கட்டி சாபம் போக்கி முறையை கொண்டு வந்து இதோட சென்னாய் உருவி சேர்த்துங்க. வெள்ளை இருக்கணும் சேர்த்துங்க. இதோட சேர்த்து ஒரு தாயத்துவ பயன்படுத்துங்க, இல்லை ஒரு குடியை எடுத்து பயன்படுத்தி ஒரு கணபதி எந்திரமோ அந்த மாதிரி எடுத்துன்னு போய் அந்த குடியில் வச்சு இந்த தெய்வம் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சில பேர் உபாசனை எடுத்திருப்பீங்க. அந்த உபாசனை எடுத்துறவங்களுக்கு வந்து சுலபமாக வந்து குலதெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தான் இப்போ சொல்கிற மூலிகை எல்லாமே நார்மலாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வசியம் படுத்த முடியாது. அதாவது யார் இதுக்கு முன்னாடி கணபதி தீட்சையோ இல்லை காளி தீட்சை வாராதி தீட்சை ஏதாவது ஒரு தீட்சை எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சாக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை செய்யும். சில பேர் எந்த தீட்சையும் எடுக்கலை, நான் இந்த கோயில் வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்ற ஆளுங்கள்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எந்த ஒரு மந்திரமும் தெரியாது. அதாவது தீட்சை எடுத்துக்கின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து காளி மந்திரமோ இல்லை வாராகியோ பைரவர் முனீஸ்வரர் மந்திரமும் தெரியும், இல்லை கணபதி தீட்சை எடுத்துனா கணபதி மந்திரமும் தெரியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் எடுத்து பயன்படுத்தினா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த தீட்சையும் எடுக்காத போது எந்த ஒரு மந்திரமும் தெரியும், எதுவும் தெரியாது. அதனால் இது தாந்திரிகமும் ஒருத்தரையும் பயன்படுத்தலாம், மாந்திரிகத்திலும் பயன்படுத்தலாம். அப்படி எனக்கு மந்திரமும் எதுவுமே தெரியாதுன்ற ஆளுங்களுக்கு ஒரே ஒரு தாந்திரிகம் மட்டும் நான் சொல்கிறேன். இதுவுமே வெள்ளை இருக்கான், சென்னாய் உருவி, அதுக்கப்புறம் வில்வ மரம் வேர், இது அனைத்துமே எல்லாம் என்ன பண்ணுங்க, மூணு இதோட ஆலமரத்து விழுது அதுவுமே எல்லாம் எடுத்து இந்த வேருங்கெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து பட்டு நூலில் மஞ்சா வெள்ளை பச்சை இந்த 3 வண்ண நூல்களையும் வாங்கி ஒன்றா சுற்றி எடுத்துன்னு போய் அந்த கோயிலில் வச்சுருக்கோ இல்லை வீட்டில் வச்சு வைங்க. எப்பேற்பட்ட கடவுளுமே நமக்கு வசியமாகி கண்டிப்பாக நமக்கு இழுத்து வந்துடும். அவ்வளோ இழுக்கிற சக்தி இந்த ஊமத்தைக்கு இருக்குது, மருள் ஊமத்தைக்கு இருக்குது. அதனால் இந்த மருள் ஊமத்தை என்ன சொல்லணும்னா, இது நிறையா பயன்படுத்தலாம். இது வந்து ஆண்கள் பெண்கள் வசியம் படுத்தலாம். அது இல்லாமல் ஆண்கள் பெண்களுக்கு மருந்திடவும் பயன்படுத்தலாம். மருந்திடு விதைகளை தான் எடுத்து எல்லாம் பயன்படுத்துவாங்க மருந்திடு. அதனால் இதெல்லாம் மூலிகை முறையில் அழகாக மருந்திடெல்லாம் பயன்படுத்தலாம். இது கணவன் வந்து சொன் பேச்சு கேட்கல, இல்லை மனைவி சொன் பேச்சு கேட்கல அப்படின்றவங்களுக்கும், வீட்டில் அடங்கலை பிள்ளைங்க அடங்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து மருந்திட பயன்படுத்திங்கன்னா அப்படியே சொன் பேச்சு பக்காவாக கேட்பாங்க. இதோட என்ன இதோட ஒன்று புல்லாமனுக்குன்னு இருக்குது. புல்லாமனுக்கு இதோட விதை இதுவுமே ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகை நான் சொன்னாக்கில் சூட்சமான முறையில் இது சொன்னாக்கில் யாராவது தவறான உறவில் எடுத்து பயன்படுத்துகிறோன்றனால தான் நான் சொல்ல. யாராவது முக்கியமான விஷயம் ஆபத்து அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி என்னை கேளுங்க, இது என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க. ஆனால் இது சரியான முறையில் எடுத்து பண்ணும்போது 100% 100% ஏன்னா அனுபவ முறை. எந்த ஒரு விஷயமும் அனுபவம் தான் பெருசு. நான் என்னன்னுவேன், நான் படித்தேன் வந்தேன்றது அதெல்லாம் பெருசு கிடையாது. அனுபவம் தான் சிறந்தது. அதனால் அனுபவம் வேணும், படிப்பும் வேணும். படிப்பும் அனுபவம் 2 சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் சாதிக்கலாம், மாந்திரிகத்தில் அழகாக சாதிக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கில், முதல்ல அனுபவம் உள்ள மாந்திரிவாரி குருவை நம்புங்க. முதல்ல வந்து உண்மையான ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு குருவை. அந்த குருக்கிட்ட போயிட்டு அஷ்டகர்மம் 8மே நீங்கள் கற்றுக்கணும். அப்படி அஷ்டகர்மம் 8மே நீங்கள் கற்றுக்கிட்டே இந்த உலகத்தில் உங்களை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் 8மே நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கல நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தான் பெரிய ஆள். இந்த மாந்திரியத்தில் நீங்கள் தான் வெற்றி உண்டு உங்களுக்கு. அதனால் இது முறையான கற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், அதுதான் என்னுடைய வேண்டுதல். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குருமார்களை தேடி, நல்ல மாந்திரிவாதி தேடி அஷ்டகர்மம் 8மே சொல்லி கொடுக்குற ஆள், அதாவது ஒரு இந்த மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பயன்படுத்துங்க, நல்லதுக்கே பயன்படுத்துங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. தவறான வழியில் யாருமே பயன்படுத்த வேண்டாம். அந்த தவறான வழியில் பயன்படுத்திங்கன்னா அந்த கருமை இன்னுமே நமக்கு வந்து அடிக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கும், மனைவிக்கு அடிக்கும்,
இதுக்கப்புறம் சங்கதிகளுக்கு எல்லாருக்குமே அடிக்கும். நம்ம தப்பான வழியில் செஞ்சோம்னா எல்லாருக்குமே அடிக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறான வழியில் யாருமே பயன்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஆன்மீக நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த வியாபார விஷயத்துக்கு எப்படி குடவை கட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தார். வியாபாரத்துக்கு வந்து குடுவையும் கட்டலாம். அந்த குடுவை கட்டுறதுக்கு வந்து கணபதி சக்கரமும் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த சென்னாய் உருவி, வில்வ மரம், சாதா வில்வ மரமும் சேர்த்தலாம், மகா வில்வ மரத்துடைய வேரும் சேர்த்தலாம், சென்னாய் உருவியும் சேர்த்தலாம். அதுக்கப்புறம் வெள்ளை இருக்கமும் சேர்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வசியம் உண்டான மூலிகை அனைத்துமே போடுங்க. வசியம் உண்டான அனைத்து மூலிகையும் போட்டு கணபதி சக்கரத்தை போட்டு கணபதி அந்த வசிய மையம் ஒன்று இருக்கும். அந்த கணபதி வசிய மையோ இல்லை சகல வசிய மையோ இது ரெண்டுமே வச்சு அந்த தகடுக்குள்ளே போட்டு பண்ணி நல்ல ஒரு 1008 108 தடவை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தொழில் நடக்காமே இருந்தாலும் அற்புதமாக தொழில் நடக்கும். அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து கேட்டிருந்தாரு, சாமி இந்த 108 1008 தடவை நம்ம மந்திரத்தை வந்து ஜெபிச்சோம்னா ஏதாவது ஒரு உக்கரமான தெய்வத்தை வந்து நமக்கு வந்து சித்தி ஆகுமா அப்படின்னாரு. கண்டிப்பாக சித்தி ஆகும். அதை வந்து நம்ம ஒரே டைம் சொன்னால் கூட மந்திரம் சொன்னால் கூட சித்தி ஆகும். அது ஒரே டைம் மந்திரம் சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நம்மக்கிட்ட இருந்து விளங்கிருச்சுன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தெய்வத்தையே நம்ம ஒரே மந்திரத்தில் நம்ம வந்து தெய்வத்தை வசியம் பண்ணலாம். நம்மக்கிட்ட கர்மம் இருந்துச்சுனாக்குல நீங்கள் 1000 இல்லை 1008 இல்லை எத்தனை டைம் நீங்கள் உச்சரிச்சாலுமே அந்த மந்திரம் வந்து நமக்கு சித்தி ஆகாது. சாமி வந்து கடவுளும் நமக்கு சித்தி ஆகாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கர்ம வினை தான் நம்மளுடைய மந்திரத்தை வந்து சித்தி பண்ணணும் பண்ணக்கூடியதுன்றது அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கர்ம வினை வந்து போக்கணும். அதனால் நம்ம கர்மவினை போக்குறதுனால நிறைய முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற கர்ம வினைகளாக இருக்கலாம். அந்த கர்ம வினைகளை எல்லாமே போச்சுன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தெய்வத்தையுமே நீங்கள் ஒரே மந்திரம் சொன்னால் கூட ஒரே டைம் சொன்னால் கூட உங்களுக்கு சித்தி ஆயிரும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.